சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் யங்கஸ்ட்டு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் மாஸ்டரை வந்து வீழ்த்தினது இதுதான் வந்து முதல் முறை. அதாவது புதிய ஒரு ரெக்கார்டு வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு. அஸ்வத் கௌஷிக் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் இருந்த ஒரு செஸ் பிளேயர். ஸோ இந்த கேமை தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நம்ம சதுரங்க சாணக்கியன் செஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றின ஒரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா வாரம் நடக்கக்கூடிய கிளப் டோர்னமெண்ட், செஸ் கேம்ப், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிளப். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கிளப்பில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கேமை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு விஷயமும் நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ண தேவையில்ல, எண்ட் ஆஃப் த வீடியோவில் பேசிக்கலாம். வித் ஒயிட் பீசஸ் அஸ்வத் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் எஸ்எக்ஸ் ஸ்டோப்பா அப்படின்னு சொல்லி போலந்து நாட்டை சேர்ந்தவர் இவர். ஸோ வந்து கேம் வந்து D6 ஓப்பன் பண்ணுறாரு. மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் சைடில் கீழே பாட்டம்லேயும் மேலே கார்னர்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறாரு, இவரும் நைட்டு டெவலப் பண்ணுறாரு மெயின் மூவ். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா E5 வந்து ரொம்ப மெயின் மூவ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ E5க்கு அப்புறம் நைட் F3 வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து இந்த மாடர்ன் டிஃபென்ஸ் அல்லது பெர்ஸ் டிஃபென்ஸ் வந்து விளையாடும் போது இங்கே G6 நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மூவ். அப்போ செகண்ட் காமன் மூவ் வந்து பார்த்திங்கன்னா E5. ஐடியா என்ன அப்படின்னு நீங்கள் கேப்சர் பண்ணுறதுனால நமக்கு வந்து கேன்சலிங் ரைட்ஸ் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய சின்ன ட்ரிக்கு. அதனால் நைட்டு டெவலப் பண்ணுறாரு. நைட்டு டெவலப் பண்ணதுக்கப்புறம் அவரும் நைட்டு டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு C4, பிஷப் C4க்கு அப்புறம் பிஷப் E7. ஸோ பிஷப் E7க்கு அப்புறம் ரெண்டு பேருமே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் பான் டு H3. ஸோ C6 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குயின் சைட் எக்ஸ்பான்ஷன். நீங்கள் வந்து பெர்ஸ் டிஃபென்ஸ் இல்லை மாடர்ன் டிஃபென்ஸ் விளையாண்டிங்கன்னா இந்த மூவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஐடியா என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம D5 விளையாட முடியும், அல்லது B5, B4 அப்படின்னு சொல்லி நம்ம விளையாட முடியும். இந்த பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வரும். ஸோ அதனால் A4, B5 அட்வான்ஸை ஸ்டாப் பண்ணுறாரு. ஆனால் இப்போ நம்மளுமே B5 வந்து விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, முன்கூட்டியே வந்து அவர் A5 அடைக்கிறார். ஏன்னா நீங்கள் B4, B5 நம்மளுமே வந்து ட்ரை பண்ணி இவருடைய இந்த இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அதனால் இவர் A5 வந்து விளையாடுறாரு. அடுத்து அஸ்வத் வந்து ரூக் E1 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பான் டு H6, பிஷப் டு A2. ஜஸ்ட்டு பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரொஃப்ளாட்டிக்காக மூவ் பண்ணிக்கிறாரு. ஸோ ரூக் டு E8, பிஷப் டு E3 அண்ட் தென் பிஷப் F8, அதுக்கப்புறம் குயின் டு D2. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டை முடிச்சிட்டாரு, ரூக்கை கனெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ மிடில் கேம் வந்து என்டர் ஆகிட்டாரு. ஸோ குயின் C7 போகிறாரு. இன்னும் கிராண்ட் மாஸ்டரான எஸ்எக்ஸ் ஸ்டோப்பா அப்படின்ற பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். எஸ்பெஷலி லைட் ஸ்கோர் பிஷப்பை டெவலப் பண்ணணும். ஸோ குயினை டெவலப் பண்ணுறாரு. நைட் டு H4, F5 ஸ்கொயருக்கு நம்ம போகிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து மூவ் பண்ணிவிட்டு அடுத்த நைட்டை கொண்டு வர போகிறாரு. ஐடியா என்ன அப்படின்னா இந்த பிஷப் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து நைட்டு F5 வச்சோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து வெட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நைட்டு G6 போகிறாரு. இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் லாங் டயங்கலில் இருக்கக்கூடிய இந்த பிஷப்பை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டை G6ல் வைக்கிறாரு. இதனால் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் தேவைப்படும் போது இந்த டாஸ்கோர் பிஷப்பை வந்து வெட்டிடலான்றதான். ஸோ E இன்ட்டு D4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் இன்ட்டு D4, நைட் டு C5. நைட்டை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. அது இல்லாமல் E4 பானில் ஒரு சின்ன ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் ரொம்ப அக்ரெசிவாக வந்து F4 வந்து முயற்சி பண்ணுறாரு. பட் அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் நம்ம வந்து வெட்டுறதுனா இந்த பிஷப்பை வந்து வெட்டிடலாம். ஸோ ஒரு கீ டிஃபெண்டர் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடில் இருக்கக்கூடிய டிஃபெண்டரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த பிஷப்போட டயகனல் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டுமே. ஸோ காரணத்தில் இப்போவே நம்ம வெட்டுறதுனா கூட வெட்டலாம். F4க்கு பதில் இன்னும் ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு குயின் E3 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷர் பண்ணுறது. என்ன ஐடியா அப்படின்னா ஜஸ்ட் நைட் டேக்ஸ் F8, பிஷப் இன்ட்டு C5, பான் இன்ட்டு C5, அப்படியே ஒரு பானை வின் பண்ணுற ஒரு ஐடியா தான். ஸோ குயின் E3 கூட ட்ரை பண்ணலாம். பட் அவர் வந்து பானை F4 வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு. பானை F4க்கு அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு E6 வந்து வராரு. பிஷப் E6க்கு அப்புறம் நைட் டேக்ஸ் F8. ஸோ நைட் டேக்ஸ் F8க்கு அப்புறம் ஸோ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நைட்டால் வந்து வெட்டிடுறாரு. ஸோ வெட்டினதுக்கப்புறம் பான் டு F5 அட்வான்ஸ் பண்ணி பிஷப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாரு. ஸோ இப்போ அந்த குயின் E3 மூவ் உங்களுக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதோட அர்த்தம் நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ ரூக் இன்ட்டு A2, ஸோ பான் டு F6 போகிறாரு. ஐடியா என்ன அப்படின்னா உங்களோட பிஷப் இனிமேல் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டார்க் ஸ்கொயரில் பானை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. லைட் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய வீக்னஸை வந்து அவரால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஒயிட்டால் வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஸோ குயின் டு F4 போகிறாரு. அதுக்கப்புறம் நைட் FD7, நைட் டு D1 வந்துட்டு நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ரவுட் பண்ண பார்க்குறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது நம்ம இந்த ரூக் ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஒன்று A1 இருக்கணும், இல்லைனா A3 இருக்கணும். ஸோ அதனால் வந்து A3 வச்சு நம்ம வந்து கிங் சைடில் வந்து கொண்டு வரலாம். ரொம்ப ஒரு காமனான ஒரு ஐடியா வந்து கிங் சைடில் நம்ம கொண்டு வரது.
நைட் டு E5 வராரு. ஸோ 2 நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலாக பிளாக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ரூக் A3 வந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைடு வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறாரு. ஸோ கிங் H7 அதுக்கப்புறம் நைட் டு F2 குயின் F7 போகிறாரு. ஸோ உள்ள இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு மூவ். பான் டு G4 வந்து விளையாடுறாரு. இது கொஞ்சம் வந்து வீக்கனிங் மூவ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த பொசிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குயினை வந்து இங்கே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு B3 வந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம போட்ட பிளான் வந்து கொஞ்சம் வந்து யூஸ்லெஸ் பிளான் மாதிரி தெரியும். ஏன்னா நம்மளே வந்து ரூக்கை வந்து பிளாக் பண்ணிட்டு அப்புறம் திரும்பவும் ரூக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கீழே கொண்டு வந்து தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இது ஹியூமன் மூவ் மாதிரி தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு விளையாடுறதுனா தாராளமாக விளையாடலாம். ஸோ பான் டு G4 விளையாடுறாரு. ஏன்னா இந்த மூவ் கம்பேர் பண்ணும்போது B3 எவ்வளோ பெட்டர் மூவ். என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து இந்த F3 ஸ்கொயர் ரொம்ப வீக்கன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ஆக்சுவலாக டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்கும் சில நேரங்களில். இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்கொயர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 4 கிங் ஸ்கொயராக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. ஸோ குயின் டு C4 அலோவ் பண்ணுறாரு. அலோவ் பண்ணினதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குயின் டு D2 விளையாடுறாரு. குயின் D2க்கு அப்புறம் வந்து பிளாக் வந்து B6 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து சின்ன டாக்டிக்கல் ஐடியா இருக்குது. என்னென்னா நைட் என்ட்டு A4 நம்ம ட்ரை பண்ணலாம். ஐடியா என்ன அப்படின்னா நீங்கள் யாரும் வெட்ட மாட்டோம், அப்படி வெட்டணும் அப்படின்னா நைட் F3 செக் இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருப்பீங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பிளாக் வந்து வின் பண்ணிடுவார். ஸோ இந்த ஒரு ட்ரிக் இருந்துக்கிட்டே இருக்குது. இது என்னடா அப்படின்னு ஏன்னா நமக்கே அந்த இரிட்டேட்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேச்சுரலாக கிங்கை வந்து G2வில் வந்து B6 விளையாடுனதுக்கப்புறம் G2 வந்து டெவலப் பண்ணி அந்த ஸ்கொயரை வந்து காட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A7 டெவலப் பண்ணுறாரு அவர். அப்புறம் H4 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் பான் டு D5 வந்து விளையாடுறாரு. ஸோ இதே இடத்துல நம்ம வந்து நைட் எக்ஸ் A4 இப்போ விளையாட முடியாது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஃபோர்க் இருக்குது. நம்ம வந்து அந்த நைட் F3 செக் இன் பிட்வீன் மூவ் அந்த மாதிரி இல்லை. ஸோ பான் டு D5 விளையாடி சென்டரை உடைக்க பார்க்குறாரு. ஸோ D5க்கு அப்புறம் பான் டு B3 இப்போ விளையாடி குயினை வந்து மிஸ்பிளேஸ் பண்ண பார்க்குறாரு. ஸோ குயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் கிடையாது. ஸோ குயின் டு B4 போகிறாரு. ஸோ குயின் டு B4 போன உடனே இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறாரு. ஆனால் இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து உருவாகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த B பான் C பானாக மாறது இல்லாமல் டபுள் பானாக இருக்குது. இங்கே ஒயிட்டுக்கு பாஸ் பான் கிரியேட்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஒயிட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ நைட் எக்ஸ் E4. ஸோ இங்கே ஆச்சரியமாக வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் பண்ணுறாரு. அது நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இதுதான் வந்து கேமோட ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மூவ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அந்த மூவ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சண்டே நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர் சொல்லிவிடுவோம் நம்ம. ஸோ ஆஸ் யூஷுவல் 9:30க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம், 9:45க்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிங். ஸோ 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ இந்த வாரம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து நம்ம செஸ் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ செஸ் புக்ஸ் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன புக் நமக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த உங்களுக்கு எப்படி நான் இந்த மாதிரி சொல்கிறேனோ அதே மாதிரி அந்த புக்கும் நான் வந்து விளம்பரம் பண்ணுவேன். ஸோ இந்த புக்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஒரு 4 டோர்னமெண்ட் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ராஃபியும் கிடைக்கும். ஸோ அது ட்ராஃபியோட ஃபோட்டோவும் நான் வந்து உங்களுக்கு சேனலில் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். இந்த பொசிஷனில் அவர் என்ன பிளண்டர் பண்ணார் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து நைட் டேக்ஸ் G4 விளையாடுறாரு. இந்த இடத்துல ரூக் வந்து அன்டிஃபைனடாக இருக்குது. ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்டிஃபைனடாக இருக்கக்கூடிய விஷயம் எப்போதுமே டாக்டிஸை வந்து நம்ம வந்து வரவழைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பொசிஷனில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக நைட் டு G5 செக் கொடுக்குறாரு. ஸோ F into G5க்கு அப்புறம் ரூக் into E8. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் கம்ப்ளீட் டவுனாக இருக்கார். அது முக்கியம் கிடையாது ஆக்சுவலாக. இந்த பாஸ் பானும் இந்த வீக் பானும் தான் பிரச்சனையே இப்போ ஆக்சுவலாக பிளாக்குக்கு. ஸோ எப்படி கேம் முடிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட் F6 த்ரெட்னிங் த ரூக் to C8. ஸோ இதுதான் பிரச்சனையே இப்போ இந்த வீக் பானை டார்கெட் பண்ணுறாரு. ஸோ பான் டு G4 ரூக் into C6 ரூக் to D7 கவுண்டர் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாரு. பட் கவுண்டர் அட்டாக் எதுவும் வேலை செய்யாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பாஸ் பண்ண புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரூக் டு D2 செக் வைக்கிறாரு. கிங் டு G3 போகிறாரு. அதுக்கப்புறம் ரூக் டு D4. ஸோ ரூக் into F6 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூக்கையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறாரு திரும்ப. ஸோ ரூக் into F6க்கு அப்புறம் அழகாக வந்து பாஸ் பண்ண புஷ் பண்ணுறாரு. ஸோ ஏன்னா நம்ம கிங் பொசிஷன் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியராக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ கிங் into G4க்கு அப்புறம் 2 பேரோட கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் வைக்கும்போது பார்த்தா ஒயிட் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே ரிசைன் பண்ணிடுறாரு.
ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ கிங் டு D7 நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா கிங் இன்ட்டு C5 அடுத்து கிங் டு C7 அதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் B4. ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் அந்த பானையை உங்களால் வெட்ட முடியாது. ஸோ ரொம்ப ஈஸியான கன்வர்ஷன் தான் இது. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத் வந்து 45வது மூலம் கிங் டு D5 விளையாடினோடனே இங்கே வந்து அசக் ஸ்டோப்பா அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அது ஒரு சின்ன ஒரு பிளண்டர்னால கேமே வந்து இழந்துடுறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா யங்கஸ்ட் பிளேயர் டு பீட் அ கிராண்ட் மாஸ்டர். ஸோ எப்படி அப்படின்னா இங்கே வந்து chess.comல அழகாக வந்து இது வரைக்கும் ரொம்ப சின்ன வயசில் வந்து கிராண்ட் மாஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்திருப்பாங்க இல்லையா, அது வந்து லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த ஒரு இதை நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த நியூஸ் பேஜ். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு எழுதியிருக்காங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக. ஸோ ஸோ 8 இயர் அதாவது சண்டே அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ 20ஆம் தேதி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனிவே ஸோ இதுதான் வந்து அவரோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 8 வயசு ஆகுது. இவரோட இது நம்ம கிளியராக பார்க்கணும் அப்படின்னா கீழே போனோன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவர் வந்து எப்போ என்ன ஏஜில் எக்ஸாக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்றத போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இவரோட ரேட்டிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ 8 வயசு 6 மாதம் 11 நாள். இதுதான் வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு பீட் அ கிராண்ட் மாஸ்டர். அதுக்கு முன்னாடி போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேனடோ இவனாவிச் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அதே 8 வயசு 11 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மில்கோ பப்பச்சோவ் அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டர் வந்து பீட் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே லிஸ்ட்டு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இதில் ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு கேம் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே ரொம்ப நோட்டபிளான ஒரு விஷயம் நான் கவனித்தேன். 5வது லிஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் 5வது இருக்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பீட் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கான காரணம் என்ன, அவங்களோட ரேட்டிங் தான். ஸோ நொதிர்பேக் வந்து பார்த்திங்கன்னா 2057 ரேட்டிங் வச்சுருக்காரு 9 வயசு இருக்கும்போது. ஆனால் 2600க்கு ஆண்ட்ரே சிகல்கோ அப்படிங்கிற பிளேயரை வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இதில் எது ஃபேவரட்? ஏன்னா இங்கே வந்து பிரகு கூட இருக்கிறார் லிஸ்ட்டில். பட் 10 வயசில் RR லக்ஷ்மணன் வந்து பீட் பண்ணியிருக்காரு. பட் அவரோட ரேட்டிங் க்ளோஸ் டு 2400 கிட்ட இருக்குது. 2339 இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் யார் உங்களுடைய ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருந்தாலும் அந்த கேமை வந்து சஜஷன் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் கீழே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்விட்டர் அந்த சில ஃபோட்டோஸ் வந்து போட்டிருப்பாங்க. கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகும்போது கடைசியாக சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக வந்து இந்த ரீசெண்டாக நம்ம வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவானோவிச் பற்றி போட்டிருக்கிறாங்க. ப்ராப்ளி அந்த கேம் நம்ம இன்னும் கவர் பண்ண நினைக்கிறேன். அடுத்து போதனா சிவானந்தன் இவங்களும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ ட்ரிபிள் கோல்டு வந்து வின் பண்ணாங்க. இன்கேஸ் அந்த கேமை நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் வந்து லேட்டராக வரும் இப்போது. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ரோமன் ஷாக்ஸிவே. ஸோ இந்த கேமும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஒரே போட்டியில் அதாவது வேர்ல்டு ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் 5 கிராண்ட் மாஸ்டர் வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க, அதாவது 8 வயசு 9 வயசில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கக்கூடிய சாதனைகள். ஸோ என்னென்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருந்ததை விட இப்போ செஸ்ஸோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதோட விளைவு தான் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட குழந்தைங்களை நீங்கள் இன்னும் செஸ்ஸில் வந்து ஈடுபடுத்தலை அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வயது வரம்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க வந்து 2 வயசு 3 வயசு 4 வயசு இருந்தாலும் இப்போவே நீங்கள் வீட்டில் சும்மா பழகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீங்கள் ஒரு பெஸ்ட் கோச் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கோச் கிட்ட நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.